வணக்கம் நண்பர்களே. காகத்தின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். காகங்கள் கார்விடவே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனம். காகங்களில் 40 வகைகள் உள்ளன. காகங்கள் எந்த பருவநிலையிலும் எல்லா நிலப்பகுதிகளும் வாழக்கூடிய தகவமைப்பை பெற்றவை. ஒரு காகத்திற்கு தினமும் சராசரியாக 280 கிராம் உணவு தேவை. காகங்கள் புத்தி கூர்மை உடையவை. காகத்தின் அளவில் உள்ள உயிரினங்களோடு காகத்தை ஒப்பிடும்போது இதனுடைய மூளையே பெரியது. அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவினை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணல், உணவு உண்ணும் போதே சுற்றுமுற்றும் பார்த்தல், பிறர் காணாமல் ஜோடி சேர்ந்து இணைதல், மாலையில் குளித்தல், பிறகு தங்குமிடத்திற்கு செல்லுதல் போன்றவற்றை வழக்கமாக கொண்டவை. தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மைகளும் காணலாம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பது நல்லது. காகங்கள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை. மனிதர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அனுசரித்து வாழும். காகங்களுக்கு பிரத்யேக மொழி உண்டு. பிராந்தியத்திற்கேற்ப அதன் மொழியும் மாறுபடும். கா காவென காகங்கள் போடும் சத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டாம். காகம் ஒரே துணையோடுதான் வாழும். ஆண் காகமும் பெண் காகமும் முட்டைகளை முறை வைத்து அடைக்காக்கும். சராசரியாக ஒரு நேரத்தில் 4 முதல் 7 முட்டைகளை இடும். மனிதர்களின் முகம் மற்றும் முகபாவத்தை வைத்தே அவர்களை எடை போடும் திறன் காகங்களுக்கு உண்டு. அண்டங்காக்கம், காட்டுக்காகம், வீட்டுக்காகம் என்று பல உள்ளது. மரங்களில் தங்கும் காகங்கள் பொதுவாக 20 ஆண்டுகள் வரை வாழும். காகங்கள் பொதுவாக அனைத்துண்ணிகள். தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், பூச்சிகள் ஆகியவற்றை உண்ணும். பாம்பு, எலி, தவளை உட்பட இறந்த எல்லா பிராணிகளையும் உண்ணும். பச்சைக்கிளி, புறா, சிட்டுக்குருவி இது போன்ற பல பறவை இனங்கள் பல காரணமாக அழிந்து கொண்டு வரும் சூழ்நிலையில் காகம் மட்டும் தன்னுடைய இனம் வளர இருக்கும் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் தன்மை உடையது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்று மகிழுடன் வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.